பழிக்காறு அவா வெகுளி முதலான குற்றங்கள் நம்ம நெஞ்சிலிருந்து போகணும். போக மாட்டேங்குதே. நாமளும் அடித்து பார்க்குறோம், துவைச்சி பார்க்குறோம், புழிஞ்சு பார்க்குறோம், போக மாட்டேங்குது. அதனால் என்னாச்சு? சாமி தான் அடித்து துவைச்சிட்ருக்கிறார். பிறவி தோறும் பிறவியை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்க நீக்கிட்டுருக்கிறார். என்றாவது ஒரு நாள் இந்த நெஞ்சில் இருக்கிற அழுக்கு காணாமல் போகும். அன்னைக்கு அவன் இருப்பது புலப்படுகிற பொழுது ஞானம் அருவி போல கொட்டும். அது வரைக்கும் சிவம் அவர் எங்கே இருக்கார்? மேலே தான் கையை காட்டணும். என் நெஞ்சுளான் அப்படிங்கிற அந்த உரைப்பு எப்போ வரும் அப்படின்னா, இறைவன் நம்மை நன்னினால், மறந்துடக்கூடாது. அதனால அந்த வார்த்தை போட்டார், விநாயகப் பெருமானை நன்னினால்னு சொல்லலை. விநாயகப் பெருமான் உன்னை அணுகி வந்தால் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான். இந்த கலைஞானம் என்பது ஒரு பாடம், கலை யாவும்னு ஒரு பாடம் இருக்குது. இந்த பாடலில் பாடபேதம் உண்டுங்க. கலைஞானம் என்பது ஒரு பாடம், கலை யாவும்னு ஒரு பாடம் இருக்கிறது. கலைஞானம் அப்படின்னா என்னங்கிறதுக்கு நம்ம ஐயா பொருள் செய்திருக்கிறாங்க. கலை யாவும் என்பதற்கு ஆயக்கலை 64ன்னு பொருள். கலையாவும், கலைகள் 64. கலை ஞானம், கலையினால் வருக அந்த ஞானம். எனவே கலைஞானம் அப்படிங்கிறது கற்கும் சரக்கன்று கான். நீங்கள் வருந்தி கற்க வேண்டியதில்லை, மனப்பாடம் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. அதுவாக விழுந்துரும், அதுவாக கொட்டும் என்பது பொருள். இதைத்தான் இந்த கீழே இருக்கிற உரையில் ஆசிரியர் கொடுத்துருக்கிறார். இதற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா, நம்பியாண்டார் நம்பிகள் வரலாற்றில் காண்க. அவருக்கு எப்படி கிடைச்சது ஞானம்? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பெரிய புராணம் படித்த அத்தனை பேருக்கும் நம்பியாண்டார் நம்பிகள் வரலாற்றை ஒருவாறு தெரிஞ்சிருப்பீங்க. அப்பாவின் பொருட்டு பூசைக்கு போனார். அப்பா அன்னைக்கு பூசைக்கு போக வேண்டியவர், போகலை. இவர் போனார். போய் எல்லா வழிபாட்டையும் முடிச்சுட்டு அமுது வச்சு சாப்பிடு சாமின்னார். சாப்பிடவே இல்லை விநாயகப் பெருமான். அப்பா கொடுத்தா சாப்பிட்ற, நான் கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறியே. நான் போய் வீட்டில் கொண்டு போய் அப்பா சாமி சாப்பிடலன்னு சொன்னால் எங்கள் அப்பா என்னடா பூசை பொண்ணுன்னு அடித்தா நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டார். விநாயகப் பெருமான் என்னைக்கு சாப்பிட்டார்? அவர் அழுதுட்டு உட்காந்துருக்கிறாரு. அப்போவாது இறங்கி வந்தாரா விநாயகப் பெருமான்? அப்பவும் இறங்கி வரல. பார்த்தாரு, இனி வேலைக்காகாதுன்னு போய் தன் தலையை கொண்டு போய் அந்த விநாயகருடைய பீடத்தில் போய் முட்டி மோத போனார். பாருங்கள், விநாயகர் வெளிப்பட்டுட்டார். என்ன பண்ணணும்? சாப்பிட்டுட்டார். அப்புறமேல் பார்த்தா பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு நேரம் ஆகிப்போச்சு. இப்போ போனால் வாத்தியார் அடிப்பார். அன்றைக்கெல்லாம் வாத்தியார் அடிப்பார். பாட்டே தேசிகன் அடிப்பன். திருமுறை கண்ட புராணம் படிச்சிங்கன்னா தேசிகன் அடிப்பன். அதனால் என்ன பண்ணார்? நீயே பாடம் நடத்துன்ட்டார். உடனே விநாயகர் உட்காந்து பாடம் கேட்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ தான் பாமாலை பாடுகிற எல்லா ஞானமும் பெற்றார். வீட்டுக்கு போனார். என்னடா நம்பி அப்படின்னாரு. அம்பி இல்லை, நம்பி. அவர் நம்பியாண்டார் நம்பி இல்லையா? நம்பி என்னாச்சு? எல்லாம் விநாயகப் பெருமான் கொடுத்து சாப்பிட்டுட்டாரு. என்னது, விநாயகர் சாப்பிட்டாரா? அங்கே எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுத்தியாடா? எல்லாம் விநாயகரே சாப்பிட்டாருப்பா அப்படின்னாரு. என்னாச்சுன்னு தெரியலையேனார். அப்புறம் தான் அவருக்கு உண்மை விளங்கியது. தன் மகன் ஞானம் பெற்றிருக்கிறார் என்பதை அவரும் விளங்கி கொண்டார். பிறகு நடந்த வரலாறு திருமுறை கண்ட புராணத்தில் காண்க. அப்போ விநாயகர் அருள் பெற்றதுனால தான் அவரால் 11ஆம் திருமுறையில் பல பகுதி அவர் தான் பாடியிருக்கிறார். திருமுறையை தொகுத்து கொடுத்திருக்கிறார். விநாயகருக்கு இரட்டைமணி மாலை, ஞானசம்பந்தர், நாவுக்கரசர் முதலான பெருமக்களுக்கு தனித்தனி பாடல்கள், 63 ஒரு நாயனாருக்கு ஒரு பாடல் என்று பாடி இத்தனையும் செய்தவர் நம்பியாண்டார் நம்பிகள். அப்போ என்ன அர்த்தம்? விநாயகர் அருள் பெற்றால் வருந்தி கற்க வேண்டியதில்லை. அப்போ நம்ம விநாயகர் அருள் பெறுவதற்கு என்ன பண்ணுவது? பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 நான் 4 தரேன்,
நீ உன்னை வச்சுக்க, எனக்கு 3 மட்டும் திருப்பி கொடுன்ட்டார். என்ன அழகு